ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம வெள்ளை கொண்டக்கல்லையை வச்சு சென்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, சின்ன பட்டை, கல்பாசி கொஞ்சம், அன்னாசிப்பூ ஒன்று சேர்த்துக்குங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொண்டக்கடலையை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். சென்னா மசாலா சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டதால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. சென்னா மசாலாவுக்கு தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கும் போது டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் கூட அரைக்கிறதுக்கு 6 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கல்ல கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அரைச்ச விழுதை இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 to 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திடுங்க. குக்கரை ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கும் பாருங்கள். பார்க்கவே நல்லா கறி குழம்பு மாதிரி இருக்குது. சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்படி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.